முருகர் வழிபாடு. பசுமாடுகளுக்கு வேலைக்கிழமை கொடுப்பது. உங்கள் சார்பாக உங்கள் குடும்பத்தினர் கொடுத்தா கூட போதும். நானே எங்கே போய் பசுமாடு தேடுவேன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஐயா, உங்களை கேட்க சொல்லு. உன் சார்பாக, உங்கள் குடும்பம் சார்பாக வேலைக்கிழமையில் கொடுக்க கொடுக்க தடைகள் நிவர்த்தி ஏற்படும். அலைச்சல்கள் படிப்படியாக குறையும். கௌரவம் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயம் ஏற்படும். அர்ஜென்டே இல்லாமல் சாதாரணமாக இருங்கள். எல்லாமே வெற்றியும் அனுகூலம் தரும். ஓய்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக திட்டமிட்ட விஷயங்கள், திட்டமிடாத விஷயங்கள் செய்து முடிப்பீர்கள். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது. திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், திருமணத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவி சண்டை எல்லாம் மாறும். யாத்திரைகளுக்கு திட்டமிடுவீர்கள். இன்டீரியரை மாற்றுவீர்கள். பணத்திற்கு உண்டான அனுகூலங்கள் காணப்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மேஷராசிக்காரர். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, லாபம், செல்வாக்கத்தினுடைய பலவிதத்தில் யோக பலங்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது. தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம் என்ற அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது. கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, உத்தியோகத்தில் அதீதமான நன்மைகள், டக்கு டக்கென்று எடுக்க காரியங்கள் ஜெயம். செல்வாக்கு கூடுவதே பெரிய அளவுக்கு பலம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம். கண்டிப்பாக திடீரென்று பெற்றோர் பெரியோர்களுக்கு உங்களுக்கு இந்த மனத்தாங்கல் தீர்வது. உங்களை பற்றி உறவுக்காரர்கள்லாம் உங்கள் குடும்பத்தில் சொல்லி பிரித்திருந்தாலும், ஐயோ நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளையோ அப்பாவையோ நாம் தவறாக நினைத்து விட்டோம் என்று உங்கள் மீது பாசம் கொண்டு ஓடி வருவார்கள். அதற்காக பழைய விஷயத்தெல்லாம் குத்தி காட்டாதீர்கள். மறப்போம் மன்னிப்போம் என்று நில்லுங்கள். உங்களுக்கு தான் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால் மற்றவர்களை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் தான் மற்றவர்களுக்கு சுமை தாங்கியாக இருப்பீர்கள். மற்றவர்கள் உங்களுக்கு இருக்க மாட்டார்கள். அதனால் யாரை பற்றியும் கவலைப்படாமல் தெய்வத்தை மட்டும் கவலைப்பட்டு கொண்டு விடாமல் முருகர் நாமத்தை சொல்லிக்கொண்டு, தேகாரக்கத்தில் நான் சொன்னதை போல் வயிறு நரம்பு